உங்களோடு கூட ஒரு ஒரு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுப்புதல் வேணும். ஒரு தனி மனித எழுப்புதல், அதுக்கப்புறம் குடும்பத்தில் வரக்கூடிய எழுப்புதல், குடும்பத்திற்குள்ள உண்டாகிற எழுப்புதல், அதுக்கப்புறம் திருச்சபையின் எழுப்புதல், திருச்சபையின் எழுப்புதல், அதற்கு பிறகு பட்டணங்களில் எழுப்புதல், அதுக்கு பிறகு தேசத்தில் வரப்போகிற எழுப்புதல். இப்போ இந்த எழுப்புதலை பற்றிய ஒரு புரிதல் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு இருக்கணும். அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறது ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எழுப்புதலையும் தாகத்தையும் வாஞ்சை ஏற்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் தான் அந்த தாகத்தையும் வாஞ்சை ஏற்படுத்துகிறார். ஜெபிக்க இயலாமல் கடந்தவர்களை ஜெபிக்க வைக்கிறார். துதிக்க முடியாதவர்களை துதிக்க வைக்கிறார். அபிஷேகத்தில் நிரம்ப முடியாதவர்களை அபிஷேகத்தில் நிரம்ப வைக்கிறார். கர்த்தரை தேடாதவர்களை கர்த்தரை தேட வைக்கிறார். சரியா? வேதத்தை எடுத்து வாசிக்காத அநேகரை கர்த்தர் வேதம் வாசிக்கும்படி தூண்டி எழுப்புகிறார். கண்ணீரோடு ஜெபிக்க முடியாதவர்களுக்கு கர்த்தர் கண்ணீரின் ஆவியை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊர்ல இருந்து ஏதாயிலும் ஒரு இடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம். உங்கள் தனிப்பட்ட லைஃப்ல ஒரு எழுப்புதல் வேணும்.